ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கட்ஸ் லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 2வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். இஸ்கண்டர் ஆஃபீஸில் இருப்பான். அம்மா வீடியோ கால் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணால் ஃபோனை கிட்டக்க வச்சுருப்பாங்க. அம்மா கொஞ்சம் பின்னாடி போங்க, உங்களோட முகத்தை என்னால் முழுசாக பார்க்க முடியலன்னு சொல்லுவான். சரி ஓகே, இப்போ தெரியுதா யார் இருக்கான்னு பார்த்தியான்னு கேட்பாங்க. ஹே ஜெல்லி, நீயும் இருக்கியா? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா சொல்லுங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. எதுக்காக கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்பான். நான் அவங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பற்றி கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். அலங்கோட கல்யாணத்துக்கு எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம், எந்த கலரில் பண்ணலாம், கிரீன் கலரில் பண்ணலாமா இல்லை ப்ளூ கலரில் பண்ணலாமான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாங்க. அம்மா உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க, உங்களுக்கு கிரீன் கலர் தானே பிடிக்கும், அதையே பண்ணிக்கலான்னு சொல்லுவான். ஓகே, கிரீன் கலர்லேயே பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. நேற்று அரியானாவை அலாங் மீட் பண்ணானான்னு கேட்பான். அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும். அலங்கோட கல்யாணத்துக்கு 2 மாதம் முன்னாடியே லீவுக்கு அப்ளை பண்ணிடு. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது, அதனால தான் கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்கள் நல்ல விஷயம்னு சொன்னது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் ஏதாவது பொண்ணு இன்னும் சிங்கிளாக இருக்காங்களான்னு கேட்பான். உடா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு, நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவான். ஓகேப்பா, உனக்கு நிறைய வேலை இருக்கு போல, சரி சரி பாய்ன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு, அம்மா நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவான். பாட்டி சொல்லுங்க, அங்கிள் எதுக்காக இங்கே தங்க மாட்டேங்கிறாருன்னு கேட்பா. உன்னோட அங்கிளை பற்றியா நான் ரொம்ப பேசுகிறேன்னு சொல்கிறான், நான் என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கேனான்னு கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமேன்னு சொல்லுவா. ஆக்சுவலி நான் ரொம்ப அமைதியானவன்னு சொல்லிட்டு எலியை கிள்ள பார்ப்பாங்க. அங்கிள் எதுக்காக தன்னோட வேலையை மாற்றிக்கிட்டு வெளியூருக்கு போனாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பா. நல்லா தான் வேலை பார்த்தான், ஒரு வேலையை பிடிக்கலையோ என்னமோ தெரியல, அதனால தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இல்லைன்னு அவன் ஊரை விட்டே போயிட்டான்னு சொல்லுவா. லவ்வை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உன்னோட அங்கிளுக்கு எப்போ தான் காதல் வரும்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அங்கிளுக்கு பிரேக்கப் ஆனதால கூட இங்கிருந்து போயிருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. தூங்கலான்னு பார்த்தா கூட தாராவால் நிம்மதியாக தூங்க முடியாது. ரயான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருப்பான். கோவத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவா. ரயான் பண்ணதெல்லாம் இவளால் ஏற்றுக்கவே முடியாது. உன்னை பார்க்கறதுக்காக அலாங் ஏர்போர்ட்டுக்கு வந்தான், உன்னால் எப்படி அவனை பார்க்க முடியாமல் போச்சுன்னு அப்பா கேட்பாரு. என்கிட்ட அவனோட நம்பர் இல்லை, அப்புறம் எப்படி என்னால் அவனுக்கு கால் பண்ண முடியும்னு கேட்பா. அவன் உன்னை பார்க்கறதுக்காக நேரமே வந்தான், அப்புறம் எப்படி உன்னால் அவனை மீட் பண்ண முடியாமல் போச்சுன்னு கேட்பாரு. நெக்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும்போது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்லுவாங்க. எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்பா. ஏன்னா அலாங்கோனோட ஹஸ்பண்ட் ஆக போகிறான், அதனால தான் நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் அலாங்கோட அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, கல்யாணத்தை 2 மாசத்துல வச்சுக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்காக கல்யாணத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு கேட்பா. என்ன ஃபாஸ்ட்டானு கேட்டுக்கிட்டு இருக்க? ஆன்ட்டி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுபடி தான் பண்ண முடியும். இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் கொஞ்சம் டிலே ஆக்கிறதுக்காக அவங்க கிட்ட கேட்டேன். அதோட அலாங்க்கு வேற வயசாகிக்கிட்டே போகுது, நாம அவங்கள புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்னும் வேலை பார்க்க கூட ஆரம்பிக்கல, எப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும்னு கேட்பா. ஆன்ட்டி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னப்ப நீ ரொம்ப எக்ஸைட் ஆன. இப்போ நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக அவன் நிறைய ஹோப்பை வளர்த்துருப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ நான் வேலை பார்க்கணும்னு சொல்லுவா. நீ என் கூட வேலை பாருன்னு சொல்லாரு. முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவா. எனக்கு தலைவலியே வந்துடும் போல இருக்கு, உன்னோட பொண்ணுக்கிட்ட நீயே சொல்லி புரிய வைன்னு சொல்லுவாரு. ஏன்னா உனக்கு என்னதான் வேணும் அதை நீ என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. சரி ஓகே, உங்களோட விருப்பப்படியே என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லுவா. குழந்தைங்க இப்படிதான் பேரண்ட்ஸ் சொல்றத புரிஞ்சுக்கணும், இப்போ நீ சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. இஸ்காண்டர் சார் கிட்ட வந்து பேசுவான். இன்னைக்கு நான் சீக்கிரமா போகணும், எனக்கு பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்பான். என்னாச்சுன்னு கேட்பாரு. குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஊருக்கு திரும்ப போகணும், அதனால தானே சொல்லுவான். சரிப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை போன்னு சொல்லுவாரு. உண்மையாவா சொல்றீங்கன்னு கேட்பான். இது ஒன்றும் பிக் சீசன் கிடையாது, ஒருவேளை பிக் சீசனாக இருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஓகே, இப்போ நான் போகலாமான்னு கேட்பான். சரி போப்பான்னு சொல்லுவாரு. ரயான் தாராவை பார்க்கறதுக்காக அவளோட போட்டிக்கு வந்திருப்பான். தாரா எங்கன்னு கேட்பான். அவங்க இப்போ ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லுவா. திரும்பவும் அவளுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்பான். வேலை விஷயமா வெளில போயிருக்காங்கன்னு சொல்லுவா. தாரா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். நீங்க 2 பேரும் திரும்பவும் சண்டை போட்டிங்களான்னு கேட்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். அப்ப நீ அவளுக்கு தானே கால் பண்ணணும், எதுக்காக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கன்னு கேட்பா. நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லுவான். என்னது சர்ப்ரைஸா? எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லுன்னு கேட்பா.
அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லுவான். நீ உண்மையா தான் சொல்றியான்னு கேட்பா. ஆனா இது உண்மையான சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லுவான். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்பா. அவளோட ஷெட்யூல் எனக்கு வேணும், கொடுக்குறியான்னு கேட்டா சரி நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவா. தங்கச்சிக்கு கால் பண்ணி நான் மெலக்காவுக்கு போக போறேன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்பா. நான் வேலை விஷயமா போறேன்னு சொல்லுவான். அப்ப நீ அங்கேயே தங்கிட்டு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில வான்னு சொல்லுவா. நான் போயிட்டு சீக்கிரமாவே திரும்ப வந்துடுவேன்னு சொல்லுவான். சரி லேட்டா வந்துடாத பாய்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இஸ்காண்டர் அரியானாவுக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவான். இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணணும் அர்ஜென்ட்டுன்னு அனுப்பிவிடுவான். என்ன கேட்பா. நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன்னு சொல்லுவான். என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. அவகிட்ட என்ன சொல்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அம்மா லீக்கு கால் பண்ணி உடா இருக்கானான்னு கேட்பாங்க. அம்மா இன்னைக்கு அவன் மிளகாவுக்கு போறான்னு சொல்லவும் ஏன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது, ஏதோ வேலை விஷயமா போறேன்னு சொன்னா இன்னைக்கே திரும்ப வந்துருவான்னு சொல்லுவா. எலியோட தியரி உண்மையாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, எலியோட தியரியான்னு கேட்பா. உண்மையாவே இந்த காலத்து குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. உடா இங்கிருந்து போனதுக்கான காரணம் அவனுக்கு பிரேக்கப் பண்ணதுதான்னு சொன்னா அது உண்மையா இருக்கிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. லீ நம்பவே மாட்டான். அம்மா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவா. ஒருவேளை அதுக்காக இல்லைன்னா எதுக்காக அவன் ஊரை விட்டு போனான்? லீ உனக்கும் இதை பத்தி தெரியாது தானே, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். சீக்கிரமாவே அவனோட சீக்கிரட்டை கண்டுபிடி, என்கிட்ட அதை பத்தி சொல்லுன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. ப்ளீஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட இதை பத்தி சொல்லு. அம்மாவோட அன்பால உன்னால சொர்க்கத்துக்கு கூட போக முடியும், நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பாங்க. சரி நான் உடாவோட சீக்கிரட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் பாய்மான்னு சொல்லுவா. என்ன அம்மாவோட வயசு கேட்கறதுக்கு உனக்கு பிடிக்கலையா, அதுக்குள்ளேயே காலை கட் பண்ண போறேன்னு கேட்பாங்க. நீங்க கூட இல்லைனாலும் நாங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாசமா பாத்துக்குவோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. அம்மா ஹாப்பி மூட்ல இருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சிருவாங்க. தாரா போட்டிக்காக கிளாத் வாக்குறதுக்காக வந்திருப்பா. ஒவ்வொரு கிளாத்தா பார்த்து எதை செலக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. ரயான் இவளை பாக்குறதுக்காக வந்திருப்பான். தூரத்துல நின்னுகிட்டு இவளையே பார்த்துட்டு இருப்பான். தாரா இவனை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. பயத்துல திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பா. இவ பயப்படுறத பார்க்கும்போது ரயானுக்கு சிரிப்பு தான் வரும். இங்கிருந்து போயிடுவான். எங்க போறான்ற மாதிரி பார்த்துட்டு சீக்கிரமா இங்கிருந்து போகணுன்றதுக்காக ஒரு கிளாத்தை செலக்ட் பண்ணி வாங்கிடுவா. இஸ்காண்டர் அரியானாவை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். நீ வெளியூருக்கு போயிட்டியா ஏன்னு கேட்பா. நீ அலாங்க இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது, நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன பழமா, எதுக்காக நீ என்னை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பழமா உன்னோட இஷ்டத்துக்கு நீ உன்னோட பிரதர் கிட்ட என்ன கொடுக்கறதுக்கு? நீ எனக்கு தானே ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருந்த, இப்ப எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. உன்னால எப்படி இதே மாதிரிலாம் பண்ண முடியுது? நாம 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நடுவுல எந்த ஒரு சண்டையும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு. இப்போ உன்னோட வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்ற மாதிரி தூக்கி போட பாக்குறியான்னு கேட்பா. சீரியஸ்லி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகே என்ன மன்னிச்சிரு. உனக்கு இதே மாதிரிலாம் நடக்க கூடாதான். ஆக்சுவலி என்னோட கையுமே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுவான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு போய் சொல்லுவான். கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நான் என்னோட பிரதருக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொன்னா கண்டிப்பா இவ கல்யாணத்தை நிறுத்திடுவான்றதால தான் இப்படி சொல்லிட்டு இருப்பான். ரயான் கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தாரா ஓடி வந்து போட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்குவா. மஞ்சா பக்கத்துல வந்து தாரா என்னாச்சுன்னு கேட்பா. மஞ்சா நீ என்ன பயமுறுத்திட்டேன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துட்டு இருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக திருட்டுத்தனமா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. ரயான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் எங்க போனாலும் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவா. நான் தான் ரயான் கிட்ட உன்னோட ஷெட்யூலை கொடுத்தேன்னு சொல்லுவா. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பா. அவன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னான், அதனால தான் நான் அவன்கிட்ட கொடுத்தேன்னு ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பா. அச்சோ கடவுளே, அவனை மீட் பண்றதுக்கு எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. அச்சோ தாரா, நீங்க 2 பேரும் திரும்பவும் சண்டை போட்டீங்களா? ரயான் இந்த முறை சீரியஸா சர்ப்ரைஸ் கொடுக்க போறானே எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. மஞ்சா உனக்கு எதுவும் தெரியாது, ஸ்மார்ட்டா நீ ஆக்ட் பண்றத முதல்ல நிறுத்து. ரயான் என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட தூங்கிட்டு இருந்தா, நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பா. அச்சோ கடவுளே, சத்தியமா எனக்கு இதை பத்திலாம் துளி அளவு கூட தெரியாதுன்னு ஷாக் ஆயிட்டு இருப்பா. உனக்கு இதை பத்திலாம் தெரியாதுன்னா ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்றத முதல்ல நிறுத்து. இனிமே அவன்கிட்ட என்னோட ஷெட்யூல எப்பவுமே கொடுக்காத. மஞ்சா நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பா. தாரா இதை பத்திலாம் எனக்கு சுத்தமாவே தெரியாது, ரயான் என்கிட்ட போய் சொல்லிட்டான். உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னா, அதனாலதான் எக்ஸைட் ஆகி நான் அவன்கிட்ட ஷெட்யூல கொடுத்துட்டேன். நான் சத்தியம் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் எப்பவுமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. சரி சரி, இதுக்கப்புறம் எப்பவுமே நீ இப்படி பண்ணாத, இப்ப போயிட்டு மணி ஆர்டர் பண்ணு. நான் அந்த வெப்சைட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பேன். மொத்தமா தேவையான எல்லா கலர்லயுமே 1/2 கிலோ போட்டுருன்னு சொல்லுவா. இஸ்காண்டர் கார்ல உட்காந்துக்கிட்டு தன்னைத்தானே திட்டிட்டு இருப்பான். ஓகே நீ பாட்டுக்கு போயிட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்ட, எதுக்காக நீ ஸ்மார்ட்டா இருக்க?
இப்போ நான் ஒய்ஃபை எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது யோசி 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 யோசின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணுவான். உடா சொல்லு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பொண்ணு தெரியுமான்னு கேட்பான். இல்லைடா இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. சரிம்மா இப்போதைக்கு எந்த ஒரு பொண்ணும் இல்லைன்னாலும் எனக்காக நீங்கள் ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லுவான். ஓகே எனக்கான மருமகளை தேடுறத ஒரு மிஷனாக எடுத்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதாக பொண்ணு இவனை பார்க்கறதாக வரும். நான் ஜிம்முக்கெல்லாம் போவேன் பார்க்குறியான்னு கேட்பா. என்னத்தை பார்க்கணுன்னு சொல்கிறேன்னு கேட்பான். இங்கே பாருமா உன்னோட பேர் டோரா தானேன்னு கேட்டா. ஆமாம் என்னோட பேர் டோரா தானே சொல்லுவா. உன்னோட அம்மா வரலையாமான்னு கேட்டா. வரலன்னு சொல்லிட்டு தன்னோட ஆம்ஸை காட்டிட்டு இருப்பா. எலிக்கு இந்த பொண்ணை சுத்தமாகவே பிடிக்காது, ரிஜெக்ட் பண்ணிட்டுன்னு ரியாக்ஷன் கொடுப்பா. அடுத்து இன்னொரு பொண்ணு வந்திருக்கோம், அந்த பொண்ணும் தனியாக தான் வந்திருக்கும். இஸ்காண்ட தும்புறதை பார்த்து இந்த பொண்ணு அழவே ஆரம்பிச்சிரும். நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அடுத்து இன்னொரு பொண்ணு அவங்க அம்மா கூட வந்திருக்கோம். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்கமான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், எதுவும் பேசாது சைலண்ட்டாக உட்காந்துருக்கும். அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். என்ன நீங்களா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறான், எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. மொத்தத்தில் வந்த எந்த ஒரு பொண்ணையுமே பிடிக்காது, எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு தேடுறது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. என்ன மணி ஆர்டர் பண்ண சொன்னனே ஆர்டர் பண்ணிட்டியான்னு கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணலைன்னு சொல்லுவா. சரி மறுபடியும் மெயில் அனுப்பி விடலான்னு சொல்லிட்டு தாரா அனுப்பிவிடுவா. உடா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பான். தாரா அனுப்பின மெயில் இவனுக்கு வரும். மேடம் நான் உங்ககிட்ட மணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த மெயிலை பார்த்த உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருப்பா. யாராவது மாற்றி மெயில் அனுப்பிவிட்டுருப்பாங்கன்னு இவன் கண்டுக்க மாட்டான், சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அம்மா வருவோம். என்னம்மா இந்த காலத்தில் பொண்ணு தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்பான். எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல, இவ்வளோ சீக்கிரம் நீ விட்டு கொடுக்கறது தான் தப்பு. என்னோட நிறைய ஃப்ரெண்டு வீட்டில் சிங்கிளான பொண்ணுங்க இருக்காங்க, அதனால் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த பொண்ணை மீட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, நீங்களே எனக்கான பொண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவான். சரி ஓகே, ஆனால் நான் பார்க்குற பொண்ணை உனக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அம்மா இந்த முறை நீங்கள் எனக்கு பெஸ்ட்டான பொண்ணை தான் கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவான். என்னாச்சு எதுக்காக இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்லுன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். தாராக்கிட்ட இருந்து திரும்பவும் மெயில் வரும். நான் உங்களுக்கு மொத்தமாக 2 மெயில் அனுப்பிட்டு இருக்கேன், ஏன் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணலை, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்கன்னு அனுப்பிட்டுருப்பா. இவனுக்கு மெயிலை பார்க்கும்போது கோவமா வரும். உடனே ரிப்ளை அனுப்புவான். ஹலோ சிஸ்டர், முதல்ல நான் மேடம் கிடையாது சார். ரெண்டாவது நான் எந்த ஒரு மணியையும் விற்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக மெயில் அனுப்புறதுக்கு முன்னால் தயவு செய்து மெயில் ஐடியை செக் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பான். அப்போ இவ்வளோ நேரம் தப்பான மெயில் ஐடிக்கு தான் மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கோமான்னு மஞ்சாவை பாப்பா. மன்னிச்சிருங்க, அப்போ கஸ்டமர் இருந்தாங்க, அதனால தெரியாமல் தப்பான மெயில் ஐடிக்கு அனுப்பி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. சரி சரி கஸ்டமர் வராங்க போயிட்டு பாருன்னு சொல்லுவா. ஹலோ சார், என்னோட ஸ்டாஃப் மாற்றி அனுப்பி விட்டுட்டாங்க, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம், தயவு செய்து நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு ரிப்ளை அனுப்பிவிடுவா. தெரியாதரமா நாம மாற்றி அனுப்பி விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்களை திட்டோமேனு இப்போ இந்த மெயிலெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். நெக்ஸ்ட் சீனில் தாரா வீட்டில் இருப்பா. ஹீரோ கிட்டேருந்து மறுபடியும் மெயில் வரும். மேடம் நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க, இப்போ நீங்கள் சாரி சொன்னதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அடுத்த முறைலாம் இதே மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காதீங்க, கடைசியாக நீங்கள் தான் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அனுப்பிவிட்டுருப்பான். தாராக்கு இவன் அனுப்பியிருக்கதை பார்க்கும்போது கோவமா வரும். உடனே ரிப்ளை பண்ணுவா. சார் நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்காக இவ்வளோ கசப்பு தன்மையாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்பா. சிஸ்டர் உங்களை மாதிரி ஒருத்தரோட இந்த உலகத்தில் இருக்கிறத நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கு, அதோட உங்களோட ஹஸ்பண்டை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. கொரில்லா மாதிரி பயமுறுத்துற உங்களோட அவர் வாழ வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருப்பான். சார் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன்னா உங்களை மாதிரி நிறைய ஆண்களுக்கு பேட் ஹேபிட் இருக்கு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக இருப்பேன்னு அனுப்பிவிட்டுருப்பா. தூக்கி போடுறத சிங்கிளாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, போயிட்டு நல்ல ஸ்கூலாக பார்த்து படின்னு அனுப்பிவிடுவான். தாராவுக்கு கோவமாக வரும். இது மாதிரி பைத்தியத்துக்கு ரிப்ளை அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னு கண்டுக்க மாட்டா. என்ன எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருப்பான். இவன் பேசுகிறத கேட்டுட்டு யாருன்னு கேட்பா. யாரும் இல்லைன்னு சொல்லுவான். ரயான் தாராவோட அப்பா அம்மா 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். என்னப்பா தாராவை நீ போட்டிக்கில் மீட் பண்ணலையா, இவ்வளோ தூரம் வந்திருக்கியன்னு அம்மா கேட்பாங்க.
ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லுவான். என்னாச்சு சொல்லுன்னு கேட்பாங்க. நான் தாராவுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான்னு அப்பா சொல்லுவாங்க. 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும், எங்க 2 பேருக்குமே சம்மதம்னு சொல்லுவாங்க. தாரா கிட்ட பேசிட்டு இருப்பா. நீ அவனை இக்னோர் பண்றதால எதுவும் மாற போறதில்ல, ஆனா நம்ம பசங்களை எப்பவுமே ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவா. வாவ், நீ பெண்ணுரிமையை பத்தி ரொம்ப பேசுறேன்னு தாரா சொல்லுவா. அம்மாவும் அப்பாவும் இவளை பாக்குறதுக்காக வருவாங்க. ஆக்சுவலி நாங்க ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் இங்க வந்தோம். ரயான் தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு தாரா கேட்பா. என்னாச்சுமா, உன்னை பார்க்கறதுக்கு நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு கேட்பாங்க. எனக்கு சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுவா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டிங்களான்னு கேட்பாங்க. எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லுவா. அவன் இதை பத்தி எங்க கிட்ட சொல்லலையேன்னு கேட்பாங்க. அவன் உங்க 2 பேருக்கிட்டே சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு, அவன் வேற ஒரு பொண்ணு கூட தூங்குனான்னு சொல்லுவா. தாரா, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு 2 பேருமே ஷாக் ஆவாங்க. அஸ்டஃபிருல்லா அல்லசியம், அவன் வேற ஒரு பொண்ணு கூட தூங்கிட்டு இருக்கத நானே பார்த்தேன்னு சொல்லுவா. எனக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அவனோட எலும்பை முறிச்சிருப்பேன். அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். கண்டிப்பா நான் அவனை சும்மாவே விட போறதில்லைன்னு அப்பா சொல்லுவாங்க. சரி தாரா, இப்ப நீ என்ன பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிருக்கன்னு அம்மா கேட்பாங்க. தாராவோட லவ் இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவா. நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதன்னு சொல்லுவாங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன், கடைசி வரைக்கும் உங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. என்னங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க, தாரா சீரியஸா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு அம்மா கேட்பாங்க. அம்மா பாக்குறதுக்கு சீரியஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லுவாரு. நாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு விடவே கூடாது, அவளோட மைண்டை மாத்தியே ஆகணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்பாரு. ரிவர்ஸ் சைக்காலஜியை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோத்தனமான விஷயம்லாம் உனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாரு. அசிக்கின்னு இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் சிங்கிளா இருக்கானா, பெரிய பையனை பத்தி தான் கேட்குறேன் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு தாரா ஒத்துக்குவான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாரு. நம்ம ஒன்றும் அவளை ஃபோர்ஸ் பண்ணலையே, சஜஷன் மட்டும் தானே கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் ட்ராமா பண்றது ஃபோர்ஸ் பண்றதுக்கு சமம், உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. நாம அவளை கட்டாயப்படுத்தல, அவளுக்கு சஜஷன் மட்டும்தான் கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் நாம அவளோட நல்லதுக்காக தான் பண்றோம்னு சொல்லுவாங்க. ரயான் ரொம்ப மோசமானவனா இருக்கான், என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தப்பு பண்ணினது அவனுக்கு இன்னும் ரியலைஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு எப்படி நினைக்கிறான்னு எனக்கு சுத்தமாவே புரியலன்னு சொல்லுவா. கண்டிப்பா நீ அம்மா அப்பா சொல்றதுதான் கேட்பா, அதனால தான் ஜெயிச்சிடலான்னு அவன் நினைச்சிருக்கான்னு சொல்லுவா. இவன் இப்படி பண்ணதால ஆண்கள் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு சுத்தமாவே போயிடுச்சு. நான் சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லை. கடைசி வரைக்கும் சிங்கிளா இருந்து நான் என்னோட அப்பா அம்மாவை பாத்துக்க போறேன்னு சொல்லுவா. தாரா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உண்மையாதான் சொல்றியான்னு கேட்பா. என்னோட காதல் இதோட முடிஞ்சிருச்சு, என்னோட பேரண்ட்ஸ் எப்பவுமே ஒன்னுத்துக்கும் உதவாத பசங்களை தான் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவா. ஆனா எல்லா பசங்களும் ரயான் மாதிரி இருக்க மாட்டாங்கல்லன்னு கேட்டா. எனக்கு அதை நினைச்செல்லாம் கவலை இல்லை, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவா. ஒருவேளை உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கான மேட்சை கண்டுபிடிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்குவியான்னு கேட்பா. கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன்னு உடனே தாரா பதில் சொல்லுவா. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கான நல்ல பையனை உன்னோட அப்பா அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னா நீ ஏத்துக்குவியான்னு கேட்பா. எனக்கு தெரியல, ஒருவேளை என்னோட பேரண்ட்ஸ் எனக்கான மேட்சை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. எக்ஸாக்ட்லி நான் அதை தான் சொல்றேன்னு ஹாப்பி ஆயிடுவா. அம்மா இஸ்காண்டருக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க. உனக்காக நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், கண்டிப்பா அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்பா. என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், அவளை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும், எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. முதல்ல நீங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க, அப்புறமா மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லுவான். நீ எதுவும் கவலைப்படாத, பொண்ணுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும், இந்த கல்யாணத்தை நல்லபடியா பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா பாய்ன்னு சொல்லிட்டு தாராவுக்கு மெயில் அனுப்பிவிடுவான். சிஸ்டர், எதுக்காக நீங்க ரிப்ளை பண்ணல, தோத்துட்டேன்னு ஒத்துக்கோங்கன்னு சொல்லுவான். ஏற்கனவே என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு, நீ வேற பிரச்சனைய கிரியேட் பண்ணாதன்னு சொல்லுவா. சிஸ்டர், நீங்க தான் சிங்கம் மாதிரி பயமுறுத்துறவங்களா இருக்கீங்களே, அதனாலதான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இப்ப எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா ஆகிட்டான்னு சொல்லுவான். சார், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனா அவன் தான் சீட் பண்ணிட்டான்னு சொல்லுவா. அப்ப அவன் உன்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டான்னு தான் அர்த்தம், அல்லாஹ் உன்னை காப்பாத்திட்டாருன்னு சொல்லுவான். இதையே தான் என்னோட ஃப்ரெண்டும் சொன்னான்னு ரிப்ளை அனுப்புவா.
சிஸ்டர், எனக்கு கூட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ரீசெண்டாக தான் பிரேக்கப் ஆகிடுச்சு. நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனால் நான் தண்ணி மாதிரி போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். வழியில் கல் இருந்தாலும் சரி, தடை இருந்தாலும் சரி, தண்ணி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நானும் அந்த தண்ணி மாதிரியே எதை நினைச்சும் கவலைப்படாம முன்னாடி போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீயும் எதை நினைச்சும் கவலைப்படாம முன்னாடி போய்கிட்டே இருன்னு சொல்லுவான். தாராவுக்கு இவனோட மெயிலை பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். யோசிக்க ஆரம்பிப்பா. அடுத்த அம்மா கிட்டேருந்து மெசேஜ் வரும். தாரா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அம்மா அப்பா 2 பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அனுப்பிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பேசுவாங்க. தாரா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க 2 பேரும் நினைக்கிறோம். ஒருவேளை நாங்க 2 பேரும் இல்லைன்னா யாரும் உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க. அம்மா அப்பா 2 பேருக்கும் உன்னை இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்கன்னு கேப்பா. என்னோட ஃப்ரெண்டோட பையன்னு அப்பா சொல்லுவாரு. பையன் ரொம்ப நல்ல பையன், நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவோன்னு அம்மா சொல்லுவாங்க. அவன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கான், என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லுவாரு. எனக்குமே அதுல விருப்பம் இல்லை, இதனால பணத்தை சேவ் பண்ணலான்னு சொல்லுவா. அதோட 1 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் சொல்றான்னு சொல்லுவாங்க. என்னது, இவ்வளோ சீக்கிரமாவா? அவனோட பேரு என்னன்னு சொல்லுங்கன்னு கேப்பா. பேரை சொல்லான்ட்டு வருவாங்க. வேணா, அவனோட பேரை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, அவனோட பேரையும் அவன் என்ன பண்றானோ நான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் அவனை டைரக்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. 2 பேருக்கும் ஹாப்பியா இருக்கும். உட அம்மா கிட்ட பேசுவான். அந்த பொண்ணு என்னை மீட் பண்ணுன்ட்டு சொல்லலையான்னு கேட்பான். அவ மீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க. அம்மா, ஒருவேளை அந்த பொண்ணு அழகா இருக்க மாட்டாளோ, அதனாலதான் இப்படி சொல்றாளான்னு கேட்பான். டேய், இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. முகம் முக்கியமே கிடையாது, மனசுதான் முக்கியம். அதோட நான் அவங்க கிட்ட 1 மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க, இவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணுமா? 1 மாசத்துல கல்யாணம் பண்ணுமான்னு தாரா யோசிச்சுட்டு இருப்பா. சரிம்மா, நாங்க 2 பேரும் அவங்க கிட்ட பேசி பாக்குறோன்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா, நாம என்ன கோட்டையவா வாங்க போறோம், இது மாதிரி பேரம் பேசிட்டு இருக்கிறதுக்குன்னு கேட்பா. தாரா, நீ கோட்டையை பத்திலாம் பேசிட்டு இருக்காத, கோட்டை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதுன்னு சொல்லுவாரு. தாரா, சொல்லுமா, நீ கல்யாணத்தை கொஞ்சம் டிலே பண்ணணும்ட்டு நினைக்கிறியான்னு அம்மா கேட்பாங்க. ரயான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருப்பான். இவனை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஓகே, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கல்யாணத்தை 2 வாரத்துல வச்சுக்கலான்னு சொல்லுவா. அம்மா அப்பா 2 பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். நீ உண்மையாதான் சொல்றியான்னு கேட்பாங்க. உடாவுக்கு அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும். நான் அவங்க கிட்ட பேசிட்டேன், இன்னும் 2 வாரத்துல உனக்கு கல்யாணம்னு அனுப்பிட்டு இருப்பாங்க. என்னது 2 வாரத்துலயான்னு ஷாக் ஆயிடுவான். வெய்யும் ஷாக் ஆயிடுவா. என்னது 2 வாரத்துல கல்யாணமா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாம்லன்னு கேட்பா. ஏன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? எல்லாத்துக்கும் ரயான் தான் காரணம். நேத்து இவன் பாட்டுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் அப்புறம் அப்பா கிட்ட இதை பத்தி சொன்னேன். அவனை நல்லா திட்டுனாங்க. அவனுக்கு இதெல்லாம் தேவைதான், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவா. ஒருவேளை அப்பா அம்மாவோட சாய்ஸ் உனக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுவ? அப்பா அம்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்கள பிளேம் பண்ணுவியான்னு கேட்பா. நான் அதை பத்திலாம் யோசிக்கல, இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணணும்னு சொல்லுவா. உடா, இன்னும் 2 வாரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது, எதுக்காக நீ அவசரப்பட்டு முடிவெடுத்த? உனக்கு பிரேக்கப் ஆனது தானே இது எல்லாத்துக்கும் காரணம்னு லீ கேட்பா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். நான் சீரியஸா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், யார் அந்த பொண்ணு, என்கிட்ட சொல்லுன்னு கேட்பா. சரி சரி, அடுப்புல ஏதோ கருகுது, சீக்கிரமா போயிட்டு பாரு, வீட்டையே கொளுத்தி விட்டுறாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். சரி சொல்லு, உண்மையாதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்பா. ஆமான்னு சொல்லுவான். நம்ம அம்மாவும் அவளோட அம்மாவும் பேசிட்டாங்களான்னு கேட்பா. ஆமா, அம்மா தாராவோட அம்மா கிட்ட பேசிட்டாங்க, தாராவோட அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தாரா ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கா, கல்யாணம் வரைக்கும் என்னோட பேரையும் என்னை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லுவான். வாவ், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. உன்னோட பேரை கூட தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு விருப்பம் இல்லையா? மிஸ்ட்ரியா இருக்குன்னு சொல்லுவா. ரயான் தாராவை பக்கத்தாக பொட்டிக்கு வருவான். மஞ்சா உள்ள விட மாட்டா. நான் தாராவை மீட் பண்ணோன்னு சொல்லுவான். என்னால உன்னை உள்ள விட முடியாது, நீ என்கிட்டயே போய் சொல்லிட்ட, நீ ரொம்ப கெட்டவன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவா. இது எங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள பிரச்சனை, நீ குறுக்க வராதுன்னு சொல்லுவான். முடியாது, நான் உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவா. அடுத்து தாராவோட வீட்டுக்கு வந்திருப்பான். நான் அவகிட்ட பேசணும்னு உள்ள போகலான்னு பார்ப்பான். அப்பா விடுங்க, நான் அவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவா. சரின்னு கோவப்பட்டுக்கிட்டே உள்ள போயிடுவாரு. தாரா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவான். என்னால உன்னை மன்னிக்க முடியாது, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பான். இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம், இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லுவா. நீ எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன்னு சொல்லி இவனோட உண்மையான ரூபத்தை காட்டிட்டு இருப்பான்.
நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னை நினைச்சு எனக்கு துளி அளவு கூட பயம் இல்லைன்னு சொல்லுவா. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு மிரட்டிட்டு இருப்பான். அப்பா வெளில வந்து இவன் என்ன பேசுறான்னு பார்ப்பாங்க. இனி இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு தாரா உள்ள போயிடுவா. உடாவோட லேப்டாப்பை பாப்பா. அரியானாவோட நம்பர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுவா. உடனே அந்த நம்பருக்கு வீடியோ கால் பண்ணுவா. காலை அட்டன் பண்ணதுமே உடான்னு சொல்லுவா. அரியானா அண்ணன் தான் கால் பண்ணியிருப்பான்னு நினைச்சியா? அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தானான்னு கேட்பா. அரியானாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த எபிசோட்ல சப்டைட்டில் சரியா இல்லை, அதனால நானே டிரான்ஸ்லேட் பண்ணேன். டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.